சூப்பர் ஸ்டார் ரஜினி மொய்தீன் பாய்ங்கிற மும்பை டான் தோற்றத்துல கேமியோவாக நடிச்சிருக்காரு. ஆனாலும் அவரோட கேரக்டர் செம்ம மாசா இருக்கும் எனவும் அவர் வரும் காட்சிகள்ல தெரி மாஸ் சம்பவங்கள் கன்ஃபார்ம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழா நடைபெறும்னு படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த இசை வெளியீட்டு விழால ஏஆர் ரஹ்மானோட இசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட இருக்கு. இதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினியும் குட்டி ஸ்டோரியோட என்ட்ரி கொடுக்கப்படுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஜெயிலர் படத்தோட இசை வெளியீட்டு விழால சூப்பர் ஸ்டார் டைட்டில் கழுது காகம் கதைன்னு ரஜினியோட பேச்சு வைரல் ஆச்சு. அதே போல லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழாலையும் ரஜினியோட குட்டி ஸ்டோரியை தான் ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடிதான் ராமர் கோவில் குடமுழக்கு விழால கலந்துகிட்டாரு ரஜினிகாந்த். அவர்கிட்ட ராமர் கோவில் அரசியலா அல்லது ஆன்மீகமான கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இதுல அரசியல் கிடையாதுன்னு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஆனால் லால் சலாம் திரைப்படம் விளையாட்டை பின்னணியாக கொண்டு மத அரசியலை பின்னணியாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த இரண்டுக்கும் இருக்கிற முரண்களை வைத்து ரஜினி குட்டி ஸ்டோரி சொல்வாருன்னு எதிர்பார்க்கப்படுது.